ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற மகத்தான பெரும் சக்தியிலிருந்து உரிமைக்காக அதை பெற போராடும் விழிப்பாளர்கள் என்ற மர்மயோக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் காட்டும் கோலம் என்ற பகுதி இன்று எடுக்கப்படுகிறது. காலம் என்ன கோலத்தை காட்டுகிறது என்றால், எண்ணிலடங்கா கோலங்களை காட்டுகிறது. இந்த காலத்தை நாம் முறையாக கணக்கிட்டால், காலம் செய்கின்ற கோலங்களை நாம் முறையாக கணக்கிட்டால் உண்மையிலேயே நமக்கு ஞானம் கிடைக்கும். இன்று பேரிடர்கள் தோன்றுகின்றன. ஏதோ வானிலை மையங்களிலே இன்று ஒரு புயல் வருகிறது, மறுபடியும் இன்னொரு புயல் வருகிறது என்று அறிக்கையில் வந்தவனம் இருக்கின்றன. அந்த புயல்களால் ஏற்படுகின்ற கோர தாண்டவங்கள் உண்மைதான். ஆனால் அவை ஒரு குறுகிய காலத்திலே ஏற்படக்கூடியது. மனிதன் என்றுமே குறுகிய காலத்திலே ஏற்படுகின்ற கோர தாண்டவங்களை மிகவும் மிகைப்படுத்தி எடுத்துக்கொள்கிறார். பத்திரிகைகளும் வானொலிகளும் அதை பற்றிய பிரசாரங்கள் மிக அதிகமாக செய்கின்றன. ஆனால் நீண்ட காலத்திலே நடக்கின்ற கோர தாண்டவங்களை பற்றி அவர்கள் எடுத்துக்கொள்வதே இல்லை. சுனாமி என்று ஒன்று வந்தால் அதற்கு சில ஆயிரக்கணக்கிலே மாழ்கின்றனர், இறக்கின்றனர். அது ஒரு பெரும் பேரிடராய் பேரழிவாக கருதப்படுகிறது. ஆனால் காலப்போக்கிலே நாம் நடக்கின்ற மரணங்களை குறித்து துளியும் அஞ்சுவதில்லை, துளியும் பயப்படுவதும் இல்லை. அவையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அவை பற்றிய செய்தி விமர்சனங்கள் ஒருபோதும் வருவதில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் செய்திகளாக ஒளிபரப்பப்படுகிறது. ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் இந்த உலகின் ஜனத்தொகை 500 கோடி தோராயமாக. இன்று ஜனத்தொகை 650 கோடி தோராயமாக. அன்று 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த 500 கோடி பேர்கள் இன்று இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அதிலே ஒரு 400 கோடி மக்களாவது மரணத்தை தழுவி இருப்பார்கள். 400 கோடி மக்களுடைய மரணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் குறுகிய காலத்திலே ஏற்பட்ட பேரழிவிலால் ஏற்பட்ட சில நூற்றுக்கணக்கான மரணங்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனை பேரிடராக கருதுகிறது. 400 கோடி மக்கள் இறந்ததை பொருட்படுத்தாத இந்த உலகம் சில 100 மக்களுடைய மரணத்தை ஏன் பொருட்படுத்துகிறது? இதுதான் காலத்தின் கோலம். மகான்கள் எல்லாம் இந்த நீண்ட நாள்
காலப்போக்கிலே நடக்கின்ற பேரிடர்கள் இவைத்தான் அவர்கள் கணக்கெடுத்துக் கொள்கிறார்கள். குறுகிய காலத்திலே நடக்கின்ற விபத்துக்கள் இவையெல்லாம் அவர்கள் கணக்கிலே கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் அகான்கள், சித்தர்கள் மிகவும் புத்திசாலிகள். 400 கோடி மக்கள் எங்கே, சில 100 மக்கள் எங்கே? அப்படியானால் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனை நாம் தொலைநோக்கு பார்வை என்று நாம் சொல்லலாம். யார் ஒருவர் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே நிச்சயமாக தோற்று போய்விடுவார்கள். தொலைநோக்கு பார்வை உடைய ஒரு அரசாங்கம் கூடிய விரைவிலே வல்லரசு ஆகிறது. அவசரமாக செயல்படும் குறுகிய கால திட்டங்களில் செயல்பட்டு ஒரு நாட்டினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் நாசம் செய்யும் அரசாங்கம் மிக விரைவிலே ஒரு வலிமை இழந்த அரசாக மாறுகிறது. எத்தனையோ வல்லரசுகள் முன்னே தோன்றி இருந்தன. இன்று அவர்கள் வல்லரசுகளாக இல்லை. காரணம் இதுதான். தொலைநோக்கு பார்வை என்பது மிக மிக முக்கியம். அதுவும் ஆன்மீகத்தில் தொலைநோக்கு பார்வை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு கடவுளிடத்திலே ஒரு பக்தன் வேண்டுகின்றான், எனக்கு செல்வங்களை கொடு, திரண்ட பொருள்களை கொடு, நான் கேட்கும் பொருள்களை கொடு என்று சொல்வதெல்லாம் குறுகிய கால சிந்தனைகள். எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடு, நான் உன்னை வந்தடையும் வழியினை எனக்கு கொடு, எனக்கு ஞானத்தை கொடு என்று கேட்பதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. இது காலத்திலேயே சுக்கின்ற மனிதர்கள் அனைவருமே குறுகிய கால சிந்தனைகள் தான் என்றுமே இருப்பார்கள். இதனை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குறிக்கோள்கள் எல்லாம் தொலைநோக்கு பார்வை உடையதாக இருக்க வேண்டும். இன்றைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நாம் முயலக்கூடாது. இன்றைய பிரச்சனைகள் முதலிலே சொல்லப்போனால் பிரச்சனைகளே அல்ல. அது கால ஓட்டத்திலே கரைந்து மறைந்து போகக்கூடியது. நீண்ட நாள் பிரச்சனைகளை நாம் முன்னெடுத்து வைத்து அதற்காக தீர்வினை காண முயல வேண்டும். இந்த தொலைநோக்கு பார்வை இல்லை என்றால் நம்முடைய ஆன்மீகம் கூடிய விரைவிலே சிதைந்து போய்விடும். குறுகிய கால சாதனை செய்வதற்கே இந்த மனம் துடிக்கும். அது நீண்ட நாள் குறிக்கோள்களை மனம் பற்றவே பற்றாது. தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்காக வேண்டியும் அவருடைய திருமணத்திற்கும் வீடு பின்னாலே கட்டுவதற்கும் சேமிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சற்று தொலைநோக்கு பார்வையிலே தான் செயல்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் தன்னையும் காற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை உடையவர்களாக இந்த தொலைநோக்கு பார்வையால் அவர்கள் இருப்பார்கள். சித்தர்கள் இந்த பிறவி முழுமைக்குமே
ஒரு வீடு பேறு பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய குறிக்கோள்களை வகுத்து கொள்வார்கள். இன்னும் மாசித்தர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிறவியிலே இதனை சாதித்துவிட்டு அடுத்த பிறவியிலே அதனை சாதிக்க வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். இந்த பிறவிலே அடைந்ததை அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி எழலாம். ஆனால் பிறவிக்கு பிறவி நீண்ட கால அளவை அவர்கள் வைத்துக் கொள்கின்ற பொழுது அது அவர்களுக்கு எந்த வகையிலேயாவது இறைநிலை அவர்களுக்கு வழிகாட்டும். அந்த தொலைநோக்கு பிறவிகளுடைய தொலைநோக்கு பார்வையிலே அவர்கள் வேண்டிய ஒன்றை இந்த பிறவியை சாதித்து அடுத்த பிறவியை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வார்கள். இந்த தொலைநோக்கு பார்வை என்பது கால பயணத்திலே நாம் பயணப்படுகின்ற பொழுது வாய்க்கக்கூடியது. அன்பர்களே, நாம் காலப்பயணத்தை பற்றி மீண்டும் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.